இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே 9 வகுப்புகளில் அல்லாஹ்வின் அருளின் காரணமாக இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கான அறிவுபூர்வமான ஆதாரங்கள் என்ற தலைப்பிலே பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த தொடரிலே 10வது அமர்விலே நாம் இப்பொழுது காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நமது தலைப்பாக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்பதுதான் அந்த தலைப்பு. இந்த தலைப்பு எவ்வாறு நமது இந்த கற்கை நெறியுடன் சம்பந்தப்படுகிறது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பற்றிய நம்பிக்கையை நமது உள்ளத்திலே ஆழமாக வேரூன்றச் செய்வதுதான் இந்த கற்கை நெறியினுடைய அடிப்படை நோக்கம். இன்று நாம் பார்க்கின்றோம், பல மாற்று மத சகோதரர்களுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி முன்வந்திருக்கக்கூடிய சிலரை நாம் பார்த்தால், அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? சில கேள்விகளை அப்படியே எடுத்து அதற்கான விடைகளை அப்படியே படித்து அதனை அப்படியே ஒப்புவிக்கிறார்கள். இதனைத்தான் அதிகமான சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் பற்றிய தெளிவான புரிதல்கள் கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படைகளை நிறுவக்கூடிய ஆதாரங்கள் பற்றிய போதிய தெளிவு கிடையாது. இதனால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மாற்று மதத்தினுடைய கேள்விகளிலே சிக்கி இஸ்லாத்தின் சில அடிப்படைகளை பாதிக்கக்கூடிய முடிவுகளை கூட எடுத்து விடுகிறார்கள். இஸ்லாத்திற்கு நற்பெயரை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையிலே ஆர்வக்கோளாறுகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பதில் சொல்கின்றோம் என்ற பெயரிலே இஸ்லாத்தின் சில அடிப்படைகளையே தகர்த்து விடுகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அதுதான் நாம் பார்க்கின்றோம், பல்வேறு விதமான ஆதாரபூர்வமான புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல இந்த சூனியங்களுக்கு எந்த விதமான தாக்கமும் இல்லை என்று நேரடியாக அல்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை மறுக்கக்கூடிய நிலை. இவைகளெல்லாம் தோன்றியதற்குரிய பின்னணி என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஆழமான தெளிவு அல்லது நம்பிக்கை உறுதி போதாது என்பதைத்தான் காட்டுகிறது. ஆனால் நாம் கற்கக்கூடிய இந்த கற்கை நெறியை பொறுத்தவரையிலே இதுவரைக்கும் அந்நியர்கள் இஸ்லாத்தை பற்றி எழுப்பக்கூடிய சந்தேகங்களையோ அதற்கான பதில்களையோ நாம் பார்க்கவில்லை. மாற்றமாக என்ன செய்திருக்கிறோம்? இஸ்லாத்தை பற்றிய தெளிவான ஒரு புரிதலை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யாரிடத்தில் இந்த அடிப்படைகள் இருக்குமோ அவர்களுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், என்னதான் இஸ்லாத்தை பற்றி சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் அந்த கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு அவர்களுக்கு பதில் தெரியாவிட்டாலும் என்ன செய்வார்கள்? இதற்கு ஏதோ ஒரு சரியான பதில் இருந்துதான் ஆக வேண்டும். நமக்கு பதில் தெரியாவிட்டாலும் இதற்கு ஒரு நியாயமான ஒரு பதில் இருந்துதான் ஆகும். நமக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ என்ற நம்பிக்கை என்ன? ஏற்கனவே இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அடிப்படைகளை பற்றியும் பல்வேறு விதமான ஆணித்தரமான ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் இஸ்லாத்தை நம்பி இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். எனவே அவருக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான சந்தேகமும் வரமாட்டாது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர், அந்த அடிப்படையில தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், உறுதியாக பின்பற்றும் பொழுது பல்வேறு விதமான சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் நமக்கு ஏற்படும். இந்த நேரத்திலே
அந்த சிரமங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிரமங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரும் ஒரு உந்து சக்தி அவசியம். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதனை தாங்கிக் கொள்வதற்கு நாம் எதனை பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த பின்பற்றுவதில் உள்ள பலன்களை தெரிந்து வைத்திருப்பது, அதனுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து வைத்திருப்பதுதான் நம்மை எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் குறித்த விடயத்திலே தொடர்ந்தும் நம்மை ஈடுபட வைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? சிரமங்கள் வரும் பொழுது மனிதன் தனது கொள்கையை விட்டு விடுவான், தனது பணியை விட்டு விடுவான். ஆனால் அந்த பணியினுடைய பின்விளைவை சரியான முறையில் புரிந்து கொண்டிருந்தால் எவ்வளவுதான் சிரமம் வந்தாலும் அதற்கு பின்னால் உள்ள நல்ல விளைவுகளை அவருடைய சிறப்பம்சங்களை உணர்ந்தவருடைய விளைவினால் அவன் சிரமத்துடன் அதனை தாங்கிக் கொள்வான். இந்த உலகத்திலே நாம் அதனை பார்க்கின்றோம். உலகத்திலே நாம் இன்று அதனை பார்க்கின்றோம். ஒரு முக்கியமான ஒரு பரீட்சையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒருவர் என்ன செய்வார்? இரவு பகலாக விழித்திருந்து பசித்திருந்து தனித்திருந்து அவர் தனது கல்வியை தொடர்வார். எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதனை அவர் என்ன செய்வார்? பொருட்படுத்த மாட்டார். காரணம் என்ன? அவருக்கு தெரியும், இந்த பரீட்சையை நான் சித்தியடைந்து விட்டால் எனக்கு பெரும் ஒரு பதவி கிடைக்க போகிறது. அந்த பதவி கிடைத்தால் எனக்கு பெரும் ஒரு சம்பளம் கிடைக்கும், பெரிய தொகை சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வைத்து நான் எனது குடும்பத்தை நிம்மதியாக சந்தோஷமாக வழிநடத்த முடியும், மக்களுக்கு உதவி செய்ய முடியும், ஏழைய நல்ல காரியங்களுக்கு என்னால் உதவ முடியும் என்ற ஒரு அந்த தனது சிரமத்துக்கு பின்னால் உள்ள நலவுகளை அவர் நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த சிரமங்கள் ஒரு பொருட்டாக தெரிய மாட்டார். எனவே அதே போன்றுதான் இந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாக அல்லது இஸ்லாத்திலே உள்ள இந்த சிறப்பம்சங்களை நாம் புரிந்து கொண்டால் இதனை பின்பற்றும் பொழுது என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தாங்கிக் கொள்ள முடியும். அதற்காக வேண்டி, பிரச்சனைகளுக்காக வேண்டி, தொல்லைகளுக்காக வேண்டி கொள்கையை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அது மாத்திரமின்றி இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களை நாம் புரிந்து கொள்வது முதலாவது எங்களை இந்த இஸ்லாத்திலே உறுதிப்படுத்துவதுடன், இரண்டாவது அது மாற்று மதத்தினருக்கு ஒரு அழைப்பாகவும் அது மாறும். இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களை நாம் எடுத்துக் கூறுவது மாத்திரமே ஒரு பெரும் ஒரு தாவாவாக அமைந்துவிடும். மாற்று மதத்தினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்காமலே இந்த இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய சிந்தனைகள் தூண்டப்படும். அவர்கள் சிந்திப்பார்கள். அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்கள் சம்பந்தமாக பல்வேறு விதங்களில் பல நூல்களை தொகுத்துள்ளார்கள். சில அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தின் ஒவ்வொரு சட்டத்திட்டம், எங்களுக்கு தெரியும் ஃபிக்ஹ் கலை இருக்கிறது. இந்த ஃபிக்ஹ் கலையிலே எப்படி அவருடைய நூல்கள் அமைந்து காணப்படும் என்றால், முதலாவது சுத்தம் சம்பந்தமாக, அதற்கு பின்னால் தொழுகை சம்பந்தமாக, இப்படி ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஆய்வு செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையில இஸ்லாத்தில் உள்ள ஒவ்வொரு விடயத்துக்கு பின்னாலும் உள்ள நோக்கங்கள், இலக்குகள், அதனுடைய சிறப்பம்சங்கள், ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாலும் உள்ள அதனுடைய தாற்பயங்கள் என்ன, அதனுடைய தத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் சில அறிஞர்கள் தொகுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைப்பாக உருவில் உள்ள சிறப்பம்சம், தொழிலில் உள்ள சிறப்பம்சம், ஜக்காத்திலே உள்ள ஏனைய ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய அம்சங்களிலும் ஃபிக்ஹ் ரீதியான தலைப்பின் கீழ் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் என்ன செய்திருக்கிறார்கள்? அதனை மேலோட்டமாக பார்த்தால் ஒரு ஃபிக்ஹ் கிதாபு போல்தான் இருக்கும். ஆனால் அதில் இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லப்படவில்லை. மாற்றமாக சட்டங்களுக்கு பின்னால் உள்ள தத்துவங்கள், அதனுடைய தாற்பயங்கள், அதனுடைய நலவுகள் சம்பந்தமாகத்தான் அந்த நூல்களில் பேசப்பட்டிருக்கின்றன. இப்படி ஒரு அறிஞர்கள் ஒரு சாரார் இப்படி ஒரு வகையான நூலை எழுதியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் என்ன செய்திருக்கிறார்கள்? துறை சார்ந்து ஒவ்வொரு துறையும், இஸ்லாத்தில் உள்ள பல்வேறு துறைகள் இருக்கின்றன. எங்களுக்கு நம்பிக்கை, பண்பாடு, வழக்க வழிபாடு, அரசியல்,
பொருளியல் என்று இஸ்லாத்தினுடைய பல்வேறு துறைகள் காணப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள், ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய தத்துவங்கள் என்ன, இஸ்லாத்தினுடைய சட்டங்களுக்கு பின்னால் உள்ள தாற்பயங்கள் என்ன என்ற சிறப்பம்சங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பண்பாடு ரீதியான இஸ்லாத்தின் தத்துவங்கள் என்று முகமது தர்ராஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்பிக்கை ரீதியான இஸ்லாத்தின் தனித்துவங்கள் என்று முகமது ஃபரீத் அன்சாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞருடைய நூல், மிக முக்கியமான அருமையான ஒரு நூல். அதே போல சட்டத்திட்டங்களுடைய சிறப்பம்சங்கள் தான் ஆரம்பத்திலே நாம் சொன்னோம் ஃபிக்ஹ் ரீதியாக. அதே போல இன்னொரு அறிஞர் கூட்டம் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏனைய மதங்களுடன் ஒப்பீடு செய்து இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஏனைய மதங்களுடன் ஒப்பிட்டு, கிறிஸ்தவத்துவம் ஏனைய மதங்களுடன் ஒப்பிட்டு இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே போல அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மாதா ஹசில் அல் ஆலம் மின் ஹதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியினால் இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன என்ற நூலிலே மிக அழகான முறையிலே அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த ஜாஹிலியா காலத்திலும் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ற விடயங்களை அந்த நூலிலே அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமான நூல்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் அமைந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களை நாம் புரிந்து கொண்டால், இஸ்லாம் சம்பந்தமாக எழுப்பப்படக்கூடிய கேள்விகளிலே உள்ள தவறுகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். கேள்விகளிலே உள்ள சந்தேகங்களிலே உள்ள தவறுகளை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம், இஸ்லாம் ஒரு இந்த உலகத்திலே பல்வேறு துறைகளையும் கவனத்தில் கொண்டு ஒரு முழுமையான பரிபூரணமான ஒரு பார்வையை இஸ்லாம் கொண்டிருக்கிறது என்பது முதலாவது சிறப்பம்சம். அதாவது இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது, இஸ்லாத்திலே ஒரு விடயத்தை தீர்மானிக்கக்கூடிய நேரத்திலே அது மனிதனையும் இந்த பிரபஞ்சத்தையும் மறுமையையும் இவைகள் அனைத்தையும் கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாம் அவருடைய சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கும். எனவே இன்று பல்வேறு விதமான இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களிலே சந்தேகங்கள் உருவாக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இது முழுமையான பார்வையின்றி, இஸ்லாத்தை பற்றிய ஒரு முழுமையான பார்வையின்றி குறுகிய நோக்கில் இஸ்லாத்தை அணுகுவதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அதாவது என்ன செய்வார்கள், சிலர் மனிதனுடைய நலவுகளை மாத்திரம் கவனத்தில் கொள்வார்கள். மனிதனுடைய நலவுகளை மாத்திரம் கவனத்தில் கொண்டு சட்டங்களை அணுகுவார்கள். அல்லது சிலர் இந்த உலகத்தை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் சட்டங்களை அணுகுவார்கள். அல்லது சிலர் மனிதனுடைய ஆன்மீகத்தை மாத்திரம் கவனத்தில் கொள்வார்கள். இன்னும் சிலர் லௌகீகத்தை மாத்திரம் கவனத்தில் கொள்வார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பகுதியை மாத்திரம் கவனத்தில் கொண்டுதான் சட்டங்களை அணுகுவார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி அணுக மாட்டாது. மாற்றமாக இஸ்லாம் அதனுடைய முழுமையான ஒரு பார்வை வைத்திருக்கிறது. இந்த உலகம், இறைவன், மனிதனுடைய சூழல், மனிதனுக்கும் அடியார்களுக்கும் இடையிலான தொடர்பு, இப்படி எல்லா வகையான பகுதிகளையும் கவனித்துதான் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு பகுதியை மாத்திரம் கவனத்தில் கொண்டு இன்னொரு பகுதியை இஸ்லாம் கவனிக்காமல் விட்டுவிட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இது போன்ற வணக்க வழிபாடுகள் வெறுமனே சம்பிரதாயங்களோ சடங்குகளோ அல்ல. மாற்றமாக அல்லாஹ்வுடன் இந்த மனிதனை இணைக்க வேண்டும், தொடர்புபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்திட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஜகாத்தோ அல்லது நோன்போ ஹஜ்ஜோ இவைகளை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தொடர்பையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகத்திலே மனிதர்களுடைய நலவுகளை மாத்திரம் கவனத்தில் கொண்டு இந்த வழக்கங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போனால் தவறான தீர்ப்புகள் நாம் சொல்லிவிடுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், வாக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், லிதிக்ரி, என்னை ஞாபகம் செய்வதற்காக. எனவே தொழுகை என்பது வெறுமனே சடங்குகள் அல்ல, மாற்றமாக அதில் அல்லாஹ்வுடைய ஞாபகம், பயபக்தி, உள்ளச்சம் என்பவைகள் நிறைந்திருக்க வேண்டும்.
இந்த ஒவ்வொரு வழக்க வழிபாடுகளுக்கும் பின்னால் உள்ள தத்துவங்கள் தாற்பயங்கள் என்ன என்பதை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று கேட்டால் குர்ஆன் சுன்னாவைத்தான் நாம் ஆய்வு செய்து அதிலே இருந்துதான் இந்த ஒவ்வொரு வணக்கத்துக்கு பின்னாலும் உள்ள அதனுடைய தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக சிலர் செய்வதை போல என்ன செய்யக்கூடாது, இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய சில தத்துவ ஞானிகள் தோன்றினார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே. அவர்களும் இந்த இஸ்லாமிய வழக்க வழிபாடுகளுக்கு பல்வேறு விதமான தத்துவங்களை சொல்லி இருக்கிறார்கள். இவற்றை பார்த்து நாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் குர்ஆன் ஹதீஸிலே இந்த ஒவ்வொரு வணக்கங்களையும் எவ்வாறு செய்யுமாறு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்துதான் அதனுடைய நோக்கங்களையும் இலக்குகளையும் நாம் சிறப்பம்சங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். இஸ்லாம் அனைத்து விடயங்களையும் அனுசரித்துதான் அதனுடைய சட்டத்திட்டங்களை அமைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய வணக்கம் என்பதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வது. இஸ்லாத்தில் உள்ள வணக்கத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னது போல இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்குகள் அல்ல, வெறுமனே இஸ்லாத்தினுடைய வணக்கங்கள் என்பது வெறுமனே சடங்குகள் அல்ல, வெறுமனே அச்சத்தை அடிப்படையாக கொண்டது மாத்திரமல்ல, அதே போல வெறுமனே ஆதரவையும் அன்பையும் ஆதரவாக கொண்டது மாத்திரமல்ல, மாற்றமாக மனிதனுடைய உள்ளச்சத்தால் மனிதனுடைய உள்ளம் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உள்ளம் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தால் உள்ளம் நிரம்பி இருக்க வேண்டும். எனவே வெறுமனே அன்பு மாத்திரமும் இஸ்லாம் அல்ல, வெறுமனே நேசம் மாத்திரம் இஸ்லாம் அல்ல, வெறுமனே பயணு மாத்திரம் இஸ்லாம் அல்ல, மாற்றமாக இரண்டும் கலந்தது அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியிலே உள்ளதுதான் இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய நேசம் என்பது யாருடைய உள்ளத்திலே இருந்து இல்லாமல் செல்கிறதோ அவர்களிடத்திலே ஈமான் என்பதே இருக்க மாட்டாது. ஈமான் என்பதே இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாத வழக்க வழிபாடுகள் உயிரற்றவையாக மாறிவிடும், உயிரோட்டமற்ற சடங்குகளாகத்தான் மாறிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி வணக்கத்துக்கு இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய மன தூய்மை அவசியமோ அதே போல அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக இந்த வணக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீது உள்ள அன்பின் காரணமாக, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவதன் காரணமாக, அல்லாஹ்வை மதிப்பதை நமது உள்ளம் உணர வேண்டும். நமது உள்ளத்திலே அல்லாஹ்வின் மதிப்பு, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அச்சம் நிரம்பிய நிலையில்தான் நமது இந்த வழக்கம் காணப்பட வேண்டும். எனவே அல்லாஹ் என்பதனுடைய சரியான கருத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், இந்த ஈமானுடைய சுவையை உணர முடியும். வெறுமனே ஈமானை பற்றி பல்வேறு விதமான உரைகளை, பல்வேறு விதமான நூட்களை நாம் படிக்கலாம், உரைகளை கேட்கலாம், நூட்களை படிக்கலாம் ஈமானுடைய சுவை சம்பந்தமாக. ஆனால் ஈமானுடைய சுவையை நமது வாழ்விலே உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை பற்றி சரியான புரிதல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும், அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய கருத்து என்ன? அல் இலாஹ் என்ற வார்த்தை தான் மருவி அல்லாஹ் என்பதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அடிப்படையில் அல் இலாஹ், அலிஹ என்ற வார்த்தையிலிருந்துதான் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை தோன்றியது. அலிஹ என்று சொன்னால் என்ன? ஏங்கினான் என்ற கருத்து. அலிஹல் ஃபசீல் என்பதாக சொல்வார். ஒட்டக குட்டி தனது தாயை பார்த்து ஏங்கக்கூடிய, தாய்க்காக வேண்டி ஏங்குவதை குறிப்பதற்காகத்தான் இந்த அலிஹ என்ற வார்த்தையை அரபு மொழியிலே பயன்படுத்துவார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள ஏக்கத்தின் விளைவாகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ்வை முன்னோக்குதல். ஒரு அடியான் அல்லாஹ்வை முன்னோக்குவதைத்தான் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை குறிக்கிறது. மனிதன் உள்ளத்தினால் அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். எனவே அல்லாஹ் என்று சொல்வதனுடைய கருத்து என்ன? அல் மஅபூத், வணங்கப்படக்கூடியவன் என்பது அவருடைய கருத்து. அல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய கருத்து வணங்கப்படக்கூடியவன். ஆனால் அவருடைய அடிப்படை மொழி அர்த்தம் என்ன? அலிஹ என்று சொன்னால் ஏக்கம், ஏங்கினான். அலிஹ என்று சொன்னால் ஏங்கினான். அப்படி என்றால் நமது எல்லா தேவைகளின் போதும் அல்லாஹ்வை நோக்கித்தான் நாம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தான் நாம் தஞ்சமடைய வேண்டும், எனவே அடியார்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தான் தஞ்சம் அடைகிறார்கள். எனவே அந்த கருத்திலே தான் மனிதன் அல்லாஹ்வை வணங்குகிறான். அல்லாஹ்விடத்திலே தஞ்சம் அடைவதுதான் அல்லாஹ்வை வணங்குவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே
இந்த வணக்கம் என்பது வெறுமனே சடங்குகள் சம்பிரதாயங்கள் அல்ல, மாற்றமாக அது அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பை நாம் வெளிப்படுத்துவது, அல்லாஹ் மீது உள்ள அன்பை நாம் வெளிப்படுத்துவதுதான் இந்த வணக்க வழிபாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த இஸ்லாத்திலே இருந்து மதம் மாறி செல்கிறார்களோ அல்லது இஸ்லாத்திலே அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு பலவீனமான ஈமானுடையவர்களாக இருக்கிறார்களோ அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த வணக்க வழிபாட்டினுடைய சுவையை உணரவில்லை, அவருடைய இந்த இன்பத்தை அவர்கள் உணரவில்லை, அவருடைய அழகை அவர்கள் ரசிக்கவில்லை என்பதுதான் அதற்குரிய முக்கியமான காரணமாக இருக்கிறது. யார் அல்லாஹ் தஆலா விரும்புவது போன்று அவனை வணங்குவார்களோ நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியை, சந்தோஷத்தை போடுவான். அடுத்ததாக மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் அதனுடைய அடிப்படைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் பலதரப்பட்டவை, மிகவும் பலமானவை. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கான ஆதாரங்கள் பலதரப்பட்டவை, பலமானவை. இது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். ஏனைய மார்க்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இடத்தில் இஸ்லாத்தின் ஒவ்வொரு அடிப்படைக்கும் கிட்டும் அவைகளை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் மிகவும் பலமான அத்திவாரங்களை கொண்டு நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படை தான் என்ன? புனித வேதம், அந்த மார்க்கத்தின் வேதம். இந்த வேதத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டால், இஸ்லாத்தின் உள்ள வேதமாக குர்ஆன், ஏனைய மதங்களுடைய வேதங்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போம் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், கம்பேர் கூட பண்ண முடியாது. ஏனைய மதங்களுடைய வேதங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அவைகள் உண்மையானவை, அவைகள் நிறைவேதங்கள் என்பதற்கான முன்வைக்கப்படக்கூடிய ஆதாரங்களும் இஸ்லாத்தினுடைய குர்ஆனை எத்தி வைத்தவர்கள் நபியவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அவரை கொண்டு வந்தார்கள் என்பதற்காக வைக்கப்படக்கூடிய ஆதாரங்களும் அண்மையில் கூட வைத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இரண்டுக்கும் இடையிலே காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் குர்ஆனை நபியவர்கள் நமக்கு கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்விடமிருந்து அதனை கொண்டு வந்தார்கள் என்பதற்கு முன்வைக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் எண்ணிலடங்காதவை. அதனை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அது குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்தது என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதற்காக இஸ்லாமிய அறிஞர்கள் பல்வேறு நூல்களை தொகுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இதே வேதத்தை, கிறிஸ்தவ மதத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், பைபிள் இருக்கிறது. பைபிள் இறைவனுடைய வார்த்தை என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் மிகவும் பலவீனமானவை என்பதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு விதமான வரலாற்று தவறுகள், அறிவியல் தவறுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வேதம்தான் இந்த பைபிள். எனவே ஆனால் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான சான்று மிகவும் தெளிவாக இருக்கிறது, மிகவும் திட்ட தெளிவாக காணப்படுகிறது. அதே போல இந்த மதங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், அவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கொள்கையும் மிகவும் பலவீனமான அத்திவாரத்தை கொண்டதாகத்தான் இருக்கிறது. அவர்கள் தமது கொள்கையை நிறுவுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கோட்பாடுகளை நாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மத்தியிலே பல்வேறு விதமான முரண்பாடுகளுடைய கோட்பாடுகளைத்தான் அவர்கள் காட்டுகிறார்கள். எனவேதான் நாம் இந்த நாத்திகர்களை எடுத்துக்கொண்டால், கடவுள் மறுப்பாளர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கடவுள் மறுப்பை ஆதாரபூர்வமாக நிறுவ முடியாது. மாற்றமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏனைய மதங்களை விமர்சனம் செய்வதுதான் அவர்களுடைய பணி. தமது கொள்கையை நிறுவுவதற்கு போதிய ஆதாரங்கள் அவர்களிடத்தில் கிடையாது. ஆனால் அவர்களுடைய வேலை என்ன? மாற்று மதங்களை, ஏனைய மதங்களை விமர்சிப்பது மாத்திரம்தான். ஆனால் அவர்களுடைய கருத்தை நிறுவுவதற்கான எந்த விதமான பலமான ஆதாரங்களும் கிடையாது. எனவே உலகத்தில் உள்ள வேறு எந்த மதங்களிலும் இல்லாத அளவுக்கு அல்லது கடவுள் மறுப்பாளர்களிடம் இல்லாத அளவுக்கு பல ஆதாரங்களை, அறிவுபூர்வமான ஆதாரங்களை உள்ளடக்கியதாக இருப்பது இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று.
இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு ஆதாரங்கள், ஒரு ஆதாரம் அல்ல. அதனால்தான் நாம் பார்க்கின்றோம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் சம்பந்தமான கேள்விகள் உருவாக்கப்படுவது மிகவும் குறைவு. அதனால்தான் கிளை அம்சங்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், கேள்விகளை கேட்கிறார்கள். ஜிஹாது சம்பந்தமாக, பெண்கள் சம்பந்தமாக, இஸ்லாத்தினுடைய குற்றவியல் சட்டங்கள் சம்பந்தமாக, இது போன்ற விடயங்களைத்தான் மாற்று மதத்தினுடைய அல்லது கடவுள் மறுப்பாளருடைய கேள்விகள் அமைந்து காணப்படுகின்றன. ஏன்? இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் அவர்களுக்கு கை வைக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை அவர்களுக்கு கை வைக்க முடியாத அளவுக்கு பலமான ஆதாரங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தினுடைய முக்கியமான சிறப்பம்சம். அதே போல 4வது சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் இறைவன் பற்றிய தெளிவான கொள்கை. இறைவன் பற்றிய கொள்கையில் இஸ்லாத்தை போன்ற தெளிவான கொள்கை வேறு எந்த மதத்திலும் கிடையாது. இஸ்லாம் இறைவனை பற்றி எவ்வளவு அழகாக சொல்கிறது, எந்த அளவுக்கு அல்லாஹ் இறைவனை புகழ முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து இஸ்லாம் இறைவனை முன்வைக்கிறது. எந்த விதமான குறைவற்றவனாகத்தான் இஸ்லாம் இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் ஏனைய மதங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏனைய மதங்களை எடுத்து பாருங்கள், பல்வேறு விதமான குறைகள். இறைவனுடைய கொள்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் பல்வேறு விதமான முரண்பாடுகள் நிறைந்ததாகத்தான் காணப்படுகிறது. உதாரணமாக யூதர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வேதங்களில் என்ன இருக்கிறது? அதாவது திரிவுபடுத்தப்பட்ட யூத மதம். இல்லாவிட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தது போன்றுதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்று அவர்கள் உண்மையான யூதர்களாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்வர்களாக, தௌராத்தை பின்பற்றுவர்களாக இருந்தால் மூமின்களாக மாறி இருப்பார்கள், ரசூலுல்லாஹை பின்பற்றி இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மதத்தை திரிவுபடுத்தி விட்டார்கள். திரிவுபடுத்தப்பட்ட அந்த மதத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசுகிறோம். அவர்களுடைய நூல்களில் என்ன இருக்கிறது? அல்லாஹ் தஆலா கை செய்யப்பட்டான், இறைவன் கை செய்யப்பட்டான். அதே போல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன், யாக்கூப் நபியுடன் அல்லாஹ் என்ன செய்தான்? சண்டை பிடித்தான். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததன் பின்னால் சூனத்தில் ஒரு இடத்தில் போய் மறைந்து கொண்டார்கள். இறைவனால் அவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் சென்று விட்டது என்றெல்லாம் ஆச்சரியமான இட்டுக்கட்டுகளை, மூட நம்பிக்கைகளை அவர்கள் இறைவனை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த மதம் எப்படி சரியாக இருக்க முடியும்? சரியாக இருக்க முடியாது. அதே போல கிறிஸ்தவ மதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே இந்த இறைவனை பற்றிய தெளிவான ஒரு கோட்பாடு கிடையாது. அவர்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான கருத்து வேற்றுமைகள். அதாவது அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லிவிட்டார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அவர்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்து விட்டார்கள். ஆச்சரியம் என்னென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக ஏற்றுக்கொண்டதிலே ஆச்சரியம் என்னவென்றால், அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் ஒரு தாயினுடைய வயிற்றிலே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றிலே கருத்தரித்ததன் பின்னால் தான் பிறந்ததாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை விட ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் கூட சிலுவையில் அறையப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டதாக முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றமாக அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டார் என்றதாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு மிகவும் கவலைக்கிடமான முறையிலே, பரிதாபமான முறையிலே உயிரை விடுகிறார்கள், தன்னை காப்பாற்றுமாறு கெஞ்சுகிறார்கள். அப்படி இருந்தும் எந்த விதமான பயனும் இல்லாமல் அவர்கள் உயிர் துறக்கிறார்கள். இது அவர்கள் கற்பனை செய்து வைக்கக்கூடிய இறைவனுடைய நிலை என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே எப்படி அந்த மதம் சரியாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயல்லாத ஏழைய மதங்களை எடுத்துக்கொண்டால் அவைகளிலே ஒன்றில் என்ன செய்யலாம்? பல தெய்வ கொள்கையுடையதாக காணப்படுகிறது. பல தெய்வ கொள்கையுடையதாக அந்த மதங்கள் காணப்படுகின்றன. அல்லது இறைவன் பற்றிய ஒரு தெளிவு கிடையாது. இறைவன் பற்றிய ஒரு தெளிவு கிடையாது. பௌத்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே கடவுள் கொள்கை என்பதே கிடையாது. ஒரு பிரிவினை பௌத்த மதத்தின் உண்மையிலே பௌத்த மதத்திலே அடிப்படையில் ஒரு கடவுள் கொள்கை கிடையாது. பின்னால் தான் அந்த கடவுள் கொள்கை உருவாக்கப்பட்டது. இப்படி பல்வேறு விதமான கடவுள் கொள்கை பிரச்சனை உள்ள மதங்கள் தான் இறைய மதங்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இருக்கிறது. முழு குர்ஆனிலும் இறைவனை புகழ்ந்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
எங்களுக்கு தெரியும் குர்ஆனிலே மிக சிறந்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அதுல என்ன சொல்லப்படுதா? இறைவனை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று இறைவனை எவ்வளவு அழகாக புகழ முடியுமோ அவ்வளவு அழகாக புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல குர்ஆனுடைய 1/3 என்று வர்ணிக்கப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூரா முழுமையாக அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய சிறப்புகளை பற்றி, அல்லாஹ் தஆலாவுக்கு எதுவும் நிகரானவை கிடையாது என்று அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஆயத்துல் குர்சி குர்ஆனுடைய மிகச்சிறந்த வசனம். குர்ஆனுடைய மிகச்சிறந்த அத்தியாயத்திலும் இறைவனை பற்றி தான் கூறப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே 1/3 என வர்ணிக்கப்படக்கூடிய சூரத் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்திலும் இக்லாஸ் சூரத்துல் இக்லாஸிலும் இறைவனைத்தான் புகழப்பட்டிருக்கிறது. அதே போல குர்ஆனின் மிகச் சிறந்த வசனமான ஆயத்துல் குர்சி அதிலும் அல்லாஹ்வை பற்றி தான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு புகழுக்குரியவன், அவனுடைய பண்புகள், அவனுடைய ஆற்றல்கள், அவன் எவ்வளவு விதமான குறைமற்றவன் என்பதைத்தான் அவற்றிலும் சொல்லப்படும். அப்ப எனவே குர்ஆனிலே முக்கியமான இடங்களில் அல்லாஹ்வைத்தான் புகழ்ந்து அவனுடைய குறைகளற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் குர்ஆனில் உள்ள ஏனைய பல இடங்களில் இறைவனை புகழ்ந்து எவ்வளவு புகழ முடியுமோ, எவ்வளவு அவரை பரிசுத்தப்படுத்த முடியுமோ அப்படித்தான் குர்ஆன் இறைவனை பற்றி எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அப்ப எனவே அந்தாந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இறைவனை பற்றி மூட நம்பிக்கைகள் எதுவுமே கிடையாது. திட்ட தெளிவாக இஸ்லாம் இறைவன் என்று சொன்னால் அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அழகான வரைவிலக்கணங்களை எங்களுக்கு காட்டியிருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான பகுத்தறிவு, யாருடைய பகுத்தறிவும் பின்வாங்க மாட்டார். பகுத்தறிவு உள்ள அனைவரும் இந்த இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையை மிக இலகுவாக ஜீரணித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஏனைய மதங்களிலே உள்ள தெய்வ கோட்பாடு, தெய்வீக கோட்பாடு, கடவுள் கோட்பாடு ஏற்றுக்கொள்வதை அவருடைய பகுத்தறிவுகள் ஜீரணிக்க முடியாது. எனவே அவர்களுடைய அந்த மதத்தில் என்ன சொல்கிறார்கள்? இறைவனை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய பகுத்தறிவை சிந்தித்து பார்க்கக்கூடாது என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அதாவது நாங்க என்ன சொல்கிறோமோ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவ மதத்திலே 3 பேரும் சேர்ந்துதான், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இறைவன் என்பதாக சொல்வார். எப்படி அது 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக முடியும்? முடியாது. 3 பேரும் சேர்ந்தால் 3 பேர் தான். இப்படியா அது ஒரு பகுத்தறிவுக்கே ஒவ்வாத கடவுள் கொள்கைகளை கொண்டுதான் ஏனைய மதங்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. மிக தெளிவாக மனிதனுடைய பகுத்தறிவினால் ஜீரணிக்க முடியுமா, மனிதனுடைய இயல்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேதான் கடவுள் கொள்கை இஸ்லாத்திலே காணப்படுகிறது. ஒரு இறைவன், முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு இறைவன், அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் எல்லா பகுத்தறிவும் எல்லா மனிதனுடைய இயல்பும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது ஒரு சமுதாயத்தினுடைய மார்க்கம் சரியானதா பிழையானதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் அவர்களுடைய கடவுள் கொள்கை என்னவென்று பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் கொள்கையிலே எந்த மதத்திலே தெளிவு இருக்கிறதோ அந்த மதத்திலே ஏழையவர்கள் தெளிவாக இருக்கும். கடவுள் கொள்கையை யார் கோட்டை விடுகிறார்களோ அதற்கு பின்னால் அவர்களுடைய ஏனைய விடயங்களை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் இஸ்லாம் போதனைகளை, வழிகாட்டல்களை கொண்டு வந்து தந்துவிட்டு அப்படியே எங்களுக்கு தந்துவிட்டு செல்லவில்லை. இதோ நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சில சட்டதிட்டங்களை போட்டுவிட்டு செல்லவில்லை. மாற்றமாக எங்களுக்கு அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை நிதர்சனமாக ஒரு முன்னுதாரணத்தின் மூலம் எங்களுக்கு இஸ்லாம் காட்டியிருக்கிறது. அதுதான் நபி அவருடைய வாழ்க்கை. இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள் அனைத்தையும் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நிதர்சனமாக நடைமுறையிலே கண்களுக்கு முன்னால் காட்டிவிட்டு செல்கிறது இஸ்லாம். இது ஏனைய தத்துவங்களில் கிடையாது. ஏனைய தத்துவங்களில் அது கிடையாது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம். அதுதான் குர்ஆன், நபி அவர்களுடைய பண்பு குர்ஆனாக இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நம்பிக்குரிய சகோதரர்களே, எப்பொழுது ஒரு சில சட்டதிட்டங்களை உண்மையிலேயே நிதர்சனமாக நடைமுறையில் ஒருவர் செய்து காட்டுகிறாரோ அப்பொழுது அதனை பின்பற்றுவது என்பது இலகுவாகிவிடும். ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு அதனை நடைமுறைப்படுத்தாமல் சென்றால் அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது,
அது சாத்தியமா என்ற பல்வேறு விதமான கேள்விகள் நமக்கு உருவாகலாம். ஆனால் ஒருவர் ஒரு சட்டத்தை செய்து கூறிவிட்டு அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுகிறார், அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார் தினசரி வாழ்விலே என்று சொல்லும் பொழுது எல்லோரும் என்ன செய்வார்கள்? இது நடைமுறைப்படுத்த முடியுமான ஒரு விடயம். நடைமுறைப்படுத்தி அதனை வெற்றி அடைய செய்துவிட்டால் அது இன்னும் நம்பிக்கை வந்துவிடும். ஒரு விடயத்தை சொல்வதை விட அதை வாழ்விலே நடைமுறைப்படுத்தி காட்டுவது ஏனையவர்களையும் அந்த விடயங்களை செய்வதற்கு ஆர்வமூட்டும், அதனை மக்களுக்கு செய்வதற்கு இன்னும் ஆர்வம் பிறக்கும். அப்ப எனவே அப்படியான நடைமுறை அல்லாஹ்தாலா இந்த மனிதர்கள் இருந்து ஒருவரை வைத்து எங்களுக்கு அழகான முறையை எடுத்து காட்டியிருக்கிறார். அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி இந்த சட்டத்திட்டங்களை உலகத்தில் நடைமுறைப்படுத்தி இருந்தால் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? அவர் மலக்கு என்பதெல்லாம் செய்கிறார், நம்மால் செய்ய முடியுமா என்று கேட்டு மக்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். மக்கள் பின்பற்ற மாட்டார்கள் இஸ்லாத்தை. ஆனால் எப்பொழுது அவர்களுடன் வாழ்ந்த ஒரு மனிதரை எடுத்து அவர்கள் மூலமாக இந்த சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி காட்டப்பட்டதோ அப்பொழுது அவர்களுக்கு இது மனிதர்களால் செய்ய முடியுமான விடயம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. அது மாத்திரமன்றி நபி அவர்கள் ஒரு விசேடமான மனித படைப்பு என்று மக்கள் புரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எப்படியால் ஏற்பாடு செய்திருக்கிறான்? அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை அல்லாஹ்தாலா வழங்கினான். அவர்களுக்கு பல்வேறு விதமான இழப்புகள் ஏற்பட்டன, சோதனை ஏற்பட்டன, நோய் நம்பலங்கள் ஏற்பட்டன, நஷ்டங்கள் ஏற்பட்டன என்பதை பார்க்கிறோம். சாதாரண ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய வாழ்விலே வருமோ அப்படியான அனைத்து பிரச்சனைகளையும் நபி அவர்கள் அனுபவித்தார்கள். இது எதனை ஊர்ஜிதப்படுத்துகிறது? அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், அப்படி இருந்தும் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் உங்களாலும் பின்பற்ற முடியும் என்பதைத்தான் இது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. எனவே இப்படி நடைமுறை முன்னுதாரணம் ஒன்று இருப்பது இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம். இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள், செயற்பாடுகள் அனைத்தையும் இந்த இல்முல் ஹதீஸ் கலையின் மூலமாக அறிஞர்கள் அழகான முறையில மிக துல்லியமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இதுவும் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தற்போது பிறக்கக்கூடிய ஒரு மனிதனாலும் மிக அழகான முறையிலே பரிபூர்ணமாக புரிந்து கொள்ள முடியும். நபி அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்தையும் மிக பரிபூர்ணமாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டதிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் உள்ள கட்டம் கட்டமான ஒவ்வொரு கட்டத்தையும் அழகான முறையில் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வருடமும் என்ன நிகழ்ந்தது, ஒரு வருடமும் நபி அவர்கள் நபித்துவம் பெற்றதிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் என்னென்ன ஒவ்வொரு வருடமும் நடந்த விடயங்கள் என்பதை அழகான முறையிலே ஆய்வு செய்வதற்காக எங்களுக்கு நூட்களில் வரலாறுகள் தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் உலகத்திலே இன்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒருவரை கூட நம்மால் அவ்வாறு ஆய்வு செய்ய முடியாது. இன்று நம்முடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒருவருடைய தகவல்கள் கூட அந்த அளவுக்கு பதியப்படவில்லை. ஆனால் நபி அவர்களை பற்றிய தரவுகள் மிக துல்லியமாக ஒவ்வொரு கட்டமாக எங்களுக்கு அழகான முறையிலே பதிந்து தரப்பட்டிருக்கிறது என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம். எனவே ஏதாவது ஒரு மதத்தை முழுமையாக நாம் ஆய்வு செய்ய முடியும் என்று சொன்னால் இஸ்லாத்தை மாத்திரம்தான் ஆய்வு செய்ய முடியும். ஏனென்றால் ஏனைய மதங்களில் பரிபூர்ணமான தகவல்கள் கிடையாது, பரிபூர்ணமான தகவல்களே கிடையாது. எப்படி இருக்கும்போது எவ்வாறு ஆய்வு செய்வதே சிரமம். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாத்தை நாம் ஏனைய நாகரிகங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நபி அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்துடன் ஜாஹிலிய சமுதாயத்துடன் நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இஸ்லாம் ஏற்படுத்திய இந்த மாற்றம் என்பது ஒரு சர்வசாதாரண மாற்றம் அல்ல. உலக வரலாற்றிலே வேறு எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு மாற்றத்தை, ஒரு சீர்திருத்தத்தை இஸ்லாம் ஏற்படுத்தியது. தனி மனிதனுடைய வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இரண்டு துறைகளிலும் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றம் மிக மெச்சத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் முஸ்லிம் அல்லாத ஆய்வாளர்கள் கூட என்ன சொல்கிறார்கள்? வரலாற்றிலே தோன்றிய மிகப்பெரிய ஒரு
ஒரு மனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது அவர்கள். ஏனென்றால் அவர் மனிதர்களுடைய ஆன்மீகம் பண்பாடு ரீதியான பண்பாட்டு தரத்தை மிகவும் உயர்ந்த கட்டத்துக்கு கொண்டு போனார். எந்த ஒரு சீர்திருத்தவாதியாலும் நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு பெரும் வெற்றியை அவர் தனது வாழ்க்கையிலே ஏற்படுத்தி காட்டினார் என்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாற்றம் பல்வேறு விதங்களில் மிகவும் ஆச்சரியமுடையது. ஒன்று, அது மிகவும் விரைவான மாற்றம், குறைந்த காலத்திலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். வெறும் ஆழமான மாற்றம், வெளிரங்கமான மாற்றம் அல்ல, மிகவும் ஆழமான மாற்றம், மிகவும் விசாலமான மாற்றம். அதேபோல மிகவும் தெளிவான விதத்திலே அந்த மாற்றத்தை உருவாக்கினார்கள். மிகவும் குறுகிய காலத்திலே இஸ்லாத்தின் உலகத்தின் மிக பெரிய ஒரு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி வளர்ச்சி அடைந்த இடங்கள் எல்லாம் இஸ்லாம் என்ன செய்தது? தனித்தனியாக பிரிந்திருந்த அந்த ஒவ்வொரு பிரதேசத்தையும் ஒரே நாடாக இஸ்லாம் மிக குறுகிய காலத்திலே மாற்றியது. அனைத்துக்கும் உரிய ஒரே சட்டத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. அனைவருடைய இறைவனும் ஒரே இறைவன் என்பதாக மாற்றியது மாத்திரமல்ல, அந்நிய மாற்று, அதாவது அரபு மொழி அல்லாத வேறு மொழிகள் பேசிய சமுதாயங்கள் கூட தமது மொழிகளையே அரபு மொழியாக மாற்றக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தினுடைய தாக்கம் காணப்பட்டது. எப்படி இப்படியான மாற்றம் ஏற்பட்டது? ஏன்? காரணம் என்ன? நபி அவர்களுடைய ஆளுமை, அதே போல அவர்கள் கடைபிடித்த அந்த அணுகுமுறை, அழைப்பு பணியை கடைபிடித்த அந்த அணுகுமுறை இரண்டாவது. மூன்றாவது இந்த சமுதாயத்தினுடைய ஆளுமை. நான்காவது அவர் தாவாவினுடைய வழிமுறை. அதே போல இறுதியாக அல்லாஹுடைய பாதுகாப்பு. இந்த பணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணிக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் இவ்வளவு விரைவாக இஸ்லாம் பல்வேறு இடங்களிலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று நாம் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே ஏற்பட்ட பெரும் ஒரு வளர்ச்சி தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி. இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் சிலர் என்ன செய்வார்? உலகத்தில் ஏற்பட்ட பெரும் மாற்றம் இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான் என்பதாக சொல்வார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஞ்ஞான வளர்ச்சி மூலம் பெரும் மாற்றங்கள் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருந்தாலும் அவை அனைத்துமே வெளிரங்கமான சடரீதியான மாற்றங்கள் தான். மனிதனுடைய பண்பாடுகளை அது வளர்க்கவில்லை. அதே போல அவர்களுடைய ஆன்மீக தேவைகளை அது பூர்த்தி செய்யவில்லை. ஒரு பக்கத்திலான மாற்றம் மாத்திரம் மனிதனுடைய வசதி வாய்ப்புகளை அதிகரித்திருக்கிறது. மனிதனுக்கு பல்வேறு விதமான சௌகரியங்களை இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தவிர வேறு எந்த பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை. மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்பது மாத்திரமல்ல, பல்வேறு விதமான ஒழுக்க வீழ்ச்சிகளை, பெரும் நாகரிக வீழ்ச்சிகளைத்தான் இந்த நவீன விஞ்ஞானம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்? இந்த மார்க்க உணர்வு இல்லாத, பண்பாடுகள் இல்லாதவருடைய கையிலே இந்த விஞ்ஞான வளர்ச்சி சென்றதன் காரணமாக மனித சமுதாயம் பல்வேறு விதமான அவலங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இரு பெரும் உலகத்திலே ஏற்பட்ட உலக மகா யுத்தங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் ஏற்பட்ட அழிவுகள் இதற்கு மிகப்பெரிய உதாரணம். இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஏற்படுத்திய அவலங்களுக்கு அது பெரும் ஒரு உதாரணம். அதே போல ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற இடங்களில், ஜப்பான் அந்த இடங்களில் ஏற்படுத்திய அழிவுகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஐன்ஸ்டீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரும் விஞ்ஞானி அவர் சொல்கிறார், இந்த ஜப்பானில் நடந்த இந்த ஹிரோஷிமா தாக்குதலுக்கு பின்னால் எனது எண்ணம் எப்படி மாறியது என்று சொன்னால், நான் ஒரு விஞ்ஞானியாக இல்லாமல் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்திருக்கலாமே என்று எண்ணும் அளவுக்கு இதனுடைய அவலங்கள் காணப்படுகின்றன என்பதாக சொன்னார்கள். அந்த ஐன்ஸ்டைன் என்பவர் சொல்றார். முக்கியமான 7 விடயங்கள் இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சி இஸ்லாத்துடைய வளர்ச்சியுடன் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒப்பிட முடியாது என்பதை 7 விடயங்கள் தெளிவுபடுத்துகின்றன. முதலாவது, அது குறிப்பிட்ட இந்த சடவாத ரீதியான ஒரு முன்னேற்றம், சடவாதத்துறை மாத்திரம்தான். இரண்டாவது,
அறிவியல் மாற்றம் மாத்திரம்தான், செயற்பாடுகள் ரீதியான மாற்றம் கிடையாது. மூன்றாவதாக மனிதனுடைய சௌகரியங்களை அது என்ன செய்திருக்கிறது, அதற்கான சேவைகளை அது வாங்கி இருக்கிறது. நான்காவது, மனிதனுடைய பொது வாழ்விலோ சமூக வாழ்விலோ அல்லது குடும்ப வாழ்விலோ எந்த விதமான சிறப்பான பங்களிப்பை, குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அது வழங்கவில்லை. ஐந்தாவது, பல்வேறு விதமான விரும்பிய குறைவுகளுக்கும் அதே போல பண்பாட்டு வீழ்ச்சிக்கும் அது காரணமாக அமைந்தது. விரும்பிய வீழ்ச்சிகளுக்கும் பண்பாட்டு வீழ்ச்சிகளுக்கும் காரணமாக அமைந்தது. ஆறாவது, மனிதர்களுடைய அறிவுகளை சமநிலையை அது நீக்கிவிட்டது. அதாவது விஞ்ஞானம் மாத்திரம்தான் சரியானது, ஏனைய அனைத்தையும் மறுக்கக்கூடிய நிலைமைக்கு மக்களை அது மாற்றிவிட்டது. விஞ்ஞானத்திலே முன்னேற்றம் அடைந்த காரணத்தினால் அவர்கள் எப்படி மாறிவிட்டது, அவர்களுக்கு இந்த விஞ்ஞானத்தை விட்டால் வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சிந்தனையில் சமநிலையை இல்லாமலாக்கிவிட்டது, சமநிலையை நீக்கிவிட்டது. சமநிலை திறமை இல்லாமல் செல்வதற்கான ஒரு பிரதான காரணமாக இந்த விஞ்ஞான வளர்ச்சி காணப்பட்டது. ஏழாவது, நாம் ஏற்கனவே சொன்னது போல மனித சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பெரும் பெரும் அழிவுகளுக்கு காரணமாக இந்த விஞ்ஞான வளர்ச்சி அமைந்தது. ஆனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அப்படியா? இல்லை. எல்லா விதத்திலுமே மனித சமுதாயத்துக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியதாக, மனித சமுதாயத்துக்கு மிகவும் பெரிய ஒரு அளப்பெரிய சேவையை வழங்கியதாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அப்படி என்று சொன்னால் ஏன் முஸ்லிம் சமுதாயம் இன்று பின்தங்கி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். இஸ்லாம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய மதமாக இருந்தால், மார்க்கமாக இருந்தால், ஏன் முஸ்லிம்கள் இன்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்று கேட்டால், முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகளை சரியான முறையிலே பின்பற்றவில்லை. முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகளை உரிய முறையிலே பின்பற்றவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. மாற்றமாக இஸ்லாத்தை விட்டு மிகவும் தூரமாக இருக்கிறார்கள். இஸ்லாம் ஒருபோதும் இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு தடையாக அமைய மாட்டாது. விஞ்ஞான வளர்ச்சியுடன் இஸ்லாம் முரண்படவில்லை. மாற்றமாக இந்த விஞ்ஞான எழுச்சிக்கான அளவுகோல்களை இஸ்லாத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்தினுடைய வரையறைகளை பேணி அதனை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அது முஸ்லிம்களுடைய கையிலே தான் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய கையிலே தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை ஒழுங்குமுறைப்படுத்தி அதை மனித சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடிய சக்தி முஸ்லிம்களுடைய கையிலே தான் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் இஸ்லாத்தையும் பின்பற்றவில்லை, விஞ்ஞானத்துக்கும் பங்களிப்பு செய்யவில்லை. இந்த இரண்டையும் முஸ்லிம்கள் சரியாக செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தையும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி விஞ்ஞானத்தையும் தமது கையில் எடுப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்திலே பெரும் ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். இன்னும் பல்வேறு விதமான இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதனை நாம் வரக்கூடிய வகுப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.